ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதியும் கனியும் சேர்ந்து ஒரு பிளான ஒன்னு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப விஜய் பார்வதி, கனி, ஆதிரை, கமருதீன் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு டீம், ஓகேவா? சோ இந்த டீம் என்ன பிளான் போடுதுன்னா, இன்னும் 2 டீம் இருக்குல்ல, அந்த 2 டீம் வந்து அந்த டைமை கவுண்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட போயிட்டு சண்டை வலிக்கிறதோ இல்லைன்னா அவங்களை கலாய்க்கிற மாதிரி பேசி அவங்க அந்த டைமை வந்து கால்குலேட் பண்ண விடாம மிஸ்கால்குலேஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க. இது வந்து ஆதிரை கிட்ட நம்ம விஜய் பார்வதி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து கானா வினோத் டீம் இருக்குல்ல, அந்த டீமை போயிட்டு கானா வினோத் கிட்ட போயிட்டு பேச்ச கொடு. கானா வினோத் வந்து அந்த டைம் எல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட வந்து வாக்குவாதத்துல ஈடுபடுவாரு, அந்த டைம்ல அந்த டைம் கால்குலேஷன் மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர வந்து ட்ரிகர் பண்ணி காலி பண்ணிட்டு நம்ம டீம் வந்து ஜெயிக்க வச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஆல்ரெடி டாஸ்க் போயிட்டு இருக்கு மக்களே. இப்போ வந்து ஒரு டீமுக்கு வந்து 35 நிமிஷம் வந்து கவுண்ட் பண்ணும், ஓகேவா? ஒருத்தர் வந்து செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணும், ஒருத்தர் வந்து மினிட்ஸ் கவுண்ட் பண்ணும், ஒருத்தர் வந்து ஹவர்ஸ் கவுண்ட் பண்ணும், ஓகேவா? சோ இதுல ஹவர்ஸ் இல்லாதனால ஒருத்தர் வந்து செகண்ட்ஸ் கணக்கு பண்றாப்புல, இன்னொருத்தர் வந்து மினிட்ஸை கணக்கு பண்றாப்ல. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டீம் உள்ள போயிருக்கு. அதாவது நம்ம சபரி இருக்காப்புல, சபரி, விக்கல் விக்ரம், அரோரா, இந்த எஃப்ஜே இவங்கலாம் வந்து டைம் வந்து கரெக்டா கணக்கு பண்ணிட்டு அவங்க போய் டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சாங்க, ஓகேவா? இதுல வந்து டான்ஸ் ஆடுறது மேட்டர் இல்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டு போய் டான்ஸ் ஆடும், அது வேற விஷயம். பட் இங்க டைமிங் தான் மெயின் மேட்ரு. இந்த டைமிங்கை கரெக்டா வந்து நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க. 35 நிமிஷம், அந்த 35 நிமிஷத்துல நீங்க வந்து 25 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க எப்படியும், ஓகேவா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது கீழேயும் போக கூடாது, மேலேயும் அதிகமா போக கூடாது, மீடியமா, அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி லேட்டா இருந்தா நீங்க வந்து டாஸ்க்ல ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். மத்தவங்க பண்றதை விட நீங்க வந்து டைமிங் கரெக்டா பண்ணிங்கன்னா நீங்க வந்து ஜெயிச்சிருங்க, ஓகேவா? இதுதான் வந்து டாஸ்கோட ரூல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து விஜய் போறது டீம் தோத்துச்சு போல, அதனால இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது வினோத் டீம் தான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்றேன். பட் ஆனா விஜய் போறது இப்படி பண்றது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா கனியும் இதுல வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. இது புதுவிதமான கூட்டணியா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. சோ நீங்க வந்து நேர்மையான வழியில ஜெயிச்சீங்கன்னா பாக்கிறதுக்கு நேர்மையா இருக்கும். நீங்க ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ஒருத்தர் வந்து ட்ரிகர் பண்ணி அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டு அவங்களோட டைமை வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வெளியே வந்து நெகட்டிவா போகும்ன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாலும் எனக்கு புரியல மக்களே. பட் என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்க டைரக்டா, அதாவது எல்லாருமே 3 பேரும் ஒரே டைம்ல தான் வந்து அந்த டைமை வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. சோ கால்குலேட் பண்ணும்போது கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா அதுவே கரெக்டா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்க, அவங்க வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் ட்ரிகர் பண்றதும், அவங்க கிட்ட வந்து வேர்ட்ஸை விட்டு அவங்க சண்டைக்கு வலிச்சு அந்த டாஸ்க்ல வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இது எந்த வகையில ஏத்துக்க முடியும் எனக்கு தெரியல மக்களே. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ஓகே தான், ஸ்ட்ராட்டஜில நியாயமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கான்னு பாக்கணும்ல. இது என்ன பொறுத்த வரைக்கும் கேவலமான ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க டார்கெட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கானா வினோத் தான் ஜெயிச்சிருக்காப்ல, கானா வினோத் டீம் தான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு போற இந்த ஆங்கில பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சாண்ட்ரா அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வந்து ஒரு நாள் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து வீட்டுல இருக்கலாம்ல. சோ சாண்ட்ராவை ஜெயிக்க வச்சு பிரஜனை 24 ஹவர்ஸ் வீட்டுல உள்ள இருக்க வைக்கிறதுக்கு பிளான் அதெல்லாம் போறாங்களான்னு தெரியல. சேனல் சைட்ல இருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். லைவ் முடியும், லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு லைவ்ல யாரு ஜெயிச்சாங்கன்ற அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.